அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, தமிழ் சமுதாய வரலாறு, இந்த டாப்பிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2019 2025 வரை கேட்கப்பட்டுள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்ல தாங்க நம்மளுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு படிக்கிறதுக்கான ஒரு ஐடியாவே கிடைக்கும். நம்ம பார்க்குற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே டெஸ்ட்டு போல் தான் பார்க்குறோம். எதுலேயுமே ஆன்சர் டிக் பண்ணலை. ஒவ்வொரு கொஸ்டினையும் படிக்கிறோம். படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கேப் கொடுப்போம். அந்த கேப்பில் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக ஒரு டெஸ்ட்டு எப்படி எழுதுவீங்களோ அதே போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. லைக் பண்ணிவிடுங்க. அதே போல் கமெண்ட் பாக்ஸில் பாசிட்டிவான மெசேஜ் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. சரி, முதல் கேள்வி போகலாம். இந்த ஒரிஜினல் கொஸ்டின் நம்பரையே நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். 1 2 3ன்னு இல்லாமல் ஒரிஜினலில் என்ன கொஸ்டின் நம்பர் இருந்ததோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். முதல் கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? மூன்றாம் சங்கம். ஆன்சர் ஆப்ஷன் பி, மூன்றாம் சங்கம் தான். இந்த நக்கீரர் இருக்கார்ல, இவர் 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை இந்த நூட்களை எழுதிட்டுருக்கார். நக்கீரர் 10 பாட்டு நூட்களில் திருமுருகாற்றுப்படை நடுநல்வாடை நூலை எழுதியிருக்காரு. அதே போல் இறையனார் களவியல் என்ற நூலுக்கு உரை எழுதியிருக்கார். இறையனார் களவியல் என்ற நூலுக்கு உரை எழுதியிருக்காரு. நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே அடுத்த கேள்வி, இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? முதுகுரவையர், முடின் மகளிர், விரலியர், கணிகையர். அதாவது இசை, இந்த பாடல்கள்லாம் தேர்ச்சி பெற்ற ஆண்களை பாணர்னு சொல்லுவாங்க. பெண்களை முதுகுரவைன்னு சொல்கிறாங்க. இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் முதுகுரவை என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல விரலியன் கூட சொல்கிறாங்க. ஆண்களை பாணர்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய வேலை என்னென்னா, அரசர்களிடம் சென்று பாட்டு பாடி பரிசில் பெறுவது தான் இவங்களுடைய வேலையாக இருந்திருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் எங்கே உள்ளது? பெருமுக்கல், மல்லப்பாடி, கீழ்வாலை, செத்தவரை. ஆன்சர் ஆப்ஷன் பி, மல்லப்பாடி. எங்குள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மல்லப்பாடியில். அடுத்து, கீழ்காண்பவற்றை காலவரிசைப்படுத்தி எழுதுக. 2ஆம் பராந்தகன், 3ஆம் ராஜேந்திரன், விக்ரம சோழ, வீரராஜேந்திரன். இவங்களுடைய இயர்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம இதை வருஷப்படுத்த முடியும், அவங்களுடைய ஆட்சி காலம். இப்போ 2ஆம் பராந்தகன்கிறார்ல, இவருடைய ஆட்சி காலம் என்னென்னா கிபி 957 973. 3ஆம் ராஜேந்திரன் கிபி 1246 1279. விக்ரம சோழ கிபி 1118 1135. எல்லாமே கிபி, கிறிஸ்து பிறந்த பின். அடுத்தது வீரராஜேந்திரன் 1063 1070 வரை. எது முதல்ல வரும்? 2ஆம் பராந்தகன். அடுத்து 63 to 70 வீரராஜேந்திரன் 4. அடுத்து 3 விக்ரம சோழன் 1118 1135. அடுத்து கடைசியாக 1246 1279 வரை 3ஆம் ராஜேந்திரன். இந்த இயர்லாம் தெரியலனா கூட யாருக்கு அடுத்து யார் வருவாங்கன்னு தெரியணும். 2ஆம் பராந்தகன் என்பது ராஜராஜ சோழனுடைய தந்தை 2ஆம் பராந்தகன். அதே போல் இந்த 3ஆம் ராஜேந்திரன் இருக்கார்ல,
இவர் பிற்கால சோழ வம்சத்தை சேர்ந்தவர். இந்த 3ஆம் ராஜேந்திரன் பிற்கால சோழ வம்சத்தை சேர்ந்தவர். விக்ரம சோழன் வந்து குலோத்துங்க சோழனுடைய மகன். வீரராஜேந்திரன் வந்து 1ஆம் ராஜேந்திரனுடைய மகன். யாருக்கு பின் யார் வருவாங்கன்னு தெரியணும். அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? தத்துவம், வேதம், பொருளாதாரம், அரசியல். கௌடல்யர் அதாவது சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் அந்த நூலில் கல்வியினுடைய 4 பிரிவுகளாக இதை சொல்லியிருக்காங்க. கல்வியின் 4 பிரிவுகள்: தத்துவம், வேதம், பொருளாதாரம், அரசியல். அதாவது தத்துவத்தை அன்விஷிகி என்றும் வேதத்தை திரேயி என்றும் சொல்லியிருக்காங்க. பொருளாதாரத்தை தண்ட நீதின்னு சொல்லியிருக்காங்களான்னா தப்பு. பொருளாதாரத்தை வர்டா என்று சொல்லியிருக்காங்க. அரசியலை தண்ட நீதி என்று சொல்லியிருக்காங்க. இதை வந்து மாற்றி இடம்பெற்றிருக்கு. 1, 2 சரியாக பொருந்திருக்கு. தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ 3, 4 தவறு. ஆன்சர் ஆப்ஷன் டி, 3, 4 தவறு. அடுத்த கேள்வி, மார்கோபோலோ டேஸ் அரசை குற்றவாளிக்கு எதிராக நீதி வழங்குவதில் கடுமை காட்டுவார்கள் என குறிப்பிட்டிருக்கார். மார்கோபோலோ குற்றவாளிக்கு எதிராக நீதி வழங்குவதில் கடுமையாக இருந்தவர்கள் யார் என்று சொல்கிறார்? பல்லவர்களா, பாண்டியர்களா, சோழர்களா, சாளுக்கியர்களா? பாண்டியர்களை தான் சொல்லுவார். குற்றவாளிக்கு எதிராக நீதி வழங்குவதில் கடுமையாக இவங்க இருந்திருக்காங்க. மார்கோபோலோ என்பது வெனிஸ் நாட்டின் பயணி. வெனிஸ் நாட்டினுடைய பயணி தான் இந்த மார்கோபோலோ. 14ஆம் நூற்றாண்டில் இவர் வந்து எங்கே வரானா காயல் பகுதிக்கு, அதாவது தூத்துக்குடி அருகில் உள்ள காயல் பகுதிக்கு வருகை தரார். இவருடைய பயண குறிப்புகளில் பாண்டியர்களுடைய குதிரை வணிகத்தை பற்றி பேசுகிறாரு, முத்து குளித்தலை பற்றி பேசுகிறாரு, இவங்களுடைய கடுமையான நீதி நெறிமுறைகளை பற்றியும் பேசுகிறாரு. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் இந்த மார்கோபோலோ, வெனிஸ் நாட்டு பயணி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, முல்லை நிலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? முல்லை நிலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? முல்லை நில மக்கள் ஆணிரைகளை வளர்க்கும் தொழிலுடையவர்கள். இந்திரனை கடவுளாக வணங்குவார். முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த நிலமும். ஆன்சர் இங்கே பாருங்கள், முல்லை நில மக்கள் ஆணிரைகளை வளர்க்கும் தொழிலுடையவர்கள். ஆணிரை என்பது பசுக்கள். ஆணிரை என்பது பசுக்களை குறிக்கும். அப்போ முதல் கூற்று சரி. இந்திரனை கடவுளாக வழிபட்டார்கள். இது சரியான தப்பு. முல்லை நிலத்தினுடைய கடவுள் வந்து திருமால். யார்? திருமால். மாயோன்னு சொல்லுவாங்க. திருமாலை கடவுளாக வழிபட்டிருக்காங்க. இந்திரன் என்பது மருதநில மக்களுடைய தெய்வம். மருத நிலத்தில் வாழ்ந்த மக்கள் வழிபட்டது தான் இந்திரன். முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த பகுதியும். இது சரியானா? இது சரி. முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த பகுதியும். மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த பகுதியும் தான் மருதம். அதே போல் முல்லை நில மக்களினுடைய தலைவர்கள் வந்து தோன்றல் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் வந்து ஆயர், ஆட்சியர் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய முக்கிய உணவு வந்து வரகை மற்றும் சாகு. அவங்களுடைய முக்கிய உணவு வந்து வரகு மற்றும் சாமையாக இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து 1, 3 சரி. 1, 3 சரி. இந்திரனை கடவுளாக வழிபட்டவர்கள் மருத நில மக்கள். முல்லை நில மக்களில் முல்லை நில மக்களுடைய கடவுள் வந்து திருமால். முல்லை நில மக்களுடைய கடவுள் வந்து திருமால், மாயோன்னு சொல்லுவாங்க. அப்போது இதில் எது சரி? 1, 3 சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கேள்வி போகலாம். நடுகல் கல்வெட்டு எவ்வாறு தமிழகத்தில் படித்து பொருள் கொள்ளப்பட்டுள்ளது? அங்கே ஒரு கல்வெட்டோட இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அது இங்கே இல்லை. ஜஸ்ட் இதை படிக்க சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். நடுகல் கல்வெட்டு எவ்வாறு தமிழில் படித்து பொருள் கொள்ளப்பட்டது? ஆக்கோலில் மரணமடைந்த அந்தவன் பேடு தீ குளம் சார்ந்த கூடலூர் கல். அதே போல் ஆக்கோல் அந்தவன் தீயின் கூடலூர் கல்பேடு. சி பாருங்கள், கல்பேடு தீயன் அந்தவன் கூடலூர் ஆக்கோல். கூடலூர் ஆக்கோலின் மரணமடைந்த பேடு தீ குளம் சார்ந்த அந்துவனுக்கு எடுக்கப்பட்ட கல்கோல். இதில் எது சரி? ஆன்சர் ஆப்ஷன் டி. கூடலூர் ஆக்கோலில் மரணமடைந்த பேடு தீ குளம் சார்ந்த அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட கல் என்பது தான் சரி. அப்போது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி.
இந்த நடுகள் இருக்குல்ல, நடுகள் என்பது என்னன்னா போரிலோ மரணம் அடைகிறாங்கல்ல, அவங்களுக்கு நடப்படக்கூடிய கல் தான் நடுகள். அதே போல் கால்நடைகளை திருடிட்டு போயிடுவாங்க. பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க கால்நடைகளை திருடிட்டு போயிடுவாங்க. ஏன்னா கால்நடைகள் தான் அப்போது அவங்களுடைய செல்வமாக இருக்குது. ஆணிரை பசுக்கள் சொல்கிறாங்க, மாடுகளை தானே நம்ம செல்வம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த ஆணிரைகளை கவர்ந்துட்டு போயிடுவாங்க. அதை மீட்க போகும்போது வீர மரணம் அடைகிறாங்கல்ல, அவங்களுக்கோசமும் நடுகள் நடப்படுகிறது. போரில் மரணம் அடைந்தவங்களுக்கும் நடுகள் நடப்படுகிறது. அதே போல் இந்த ஆணிரையை கவர்ந்து செல்கிறாங்கல்ல, அதை மீட்டுட்டு வரும்பொழுது மரணம் அடைகிறாங்க, அவங்களுக்கும் இந்த நடுகள் நடப்படுகிறது. ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், பின்வரும் மானியங்களை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக. வேள்விக்குடி மானியம், சிவகாசி மானியம், சின்னமனூர் மானியம், சிவாரா மங்கள மானியம். இதை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. வேள்விக்குடி மானியம். இப்போ இந்த காலம்லாம் நம்மளுக்கு தெரியணும். இந்த நூற்றாண்டுகள் எந்த நூற்றாண்டு சேர்ந்ததுன்னு செஞ்சால் தான் இதையும் நம்ம வருஷப்படுத்த முடியும். வேள்விக்குடி மானியம், அதாவது செப்பேடு மானியத்தை செப்பேடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 8ஆம் நூற்றாண்டு. இது வந்து 8ஆம் நூற்றாண்டு. வேள்விக்குடி மானியம் 8ஆம் நூற்றாண்டு. சிவகாசி செப்பேடு இது வந்து 10ஆம் நூற்றாண்டு. சின்னமனூர் செப்பேடு இது வந்து 10ஆம் நூற்றாண்டு தொடக்கம். இது 10ஆம் நூற்றாண்டு தொடக்கம். இது 10ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதி. சிவார மங்கள மானியம் இது வந்து 8ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 1, அடுத்து இது பிற்பகுதி, அதுவும் 8ஆம் நூற்றாண்டு. 4, அடுத்து இது தொடக்கம். 3, அடுத்து 2. ஓகேங்களா? இந்த நூற்றாண்டுகள் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கேள்வி, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ பார்த்தோம்ல, அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி போயிடலாம். உத்திரமிரு கல்வெட்டுகள் தெரிவிப்பவை. கிராம நிர்வாகம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, முழுமையான தேர்தல் முறை, பராந்தகனின் நிர்வாகம். உத்திரமிரு கல்வெட்டு தெரிவிப்பவை. உத்திரமிரு கல்வெட்டு எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த உத்திரமிரு கல்வெட்டு இருக்குது. இது யாருடைய காலம்னா பராந்தகன், முதலாம் பராந்தகன் சோழனுடைய ஆட்சி காலத்தை சேர்ந்தது தான் இந்த உத்திரமிரு கல்வெட்டு. இந்த சோழர்களுடைய உள்ளாட்சி தேர்தல் முறையை பற்றி சொல்லும். அதாவது கிராம நிர்வாகம் சரி, எழுதப்பட்ட அரசியலமைப்பை பற்றி பேசுது, இதுவும் சரி, தேர்தல் முறையை பற்றி பேசுது சரி, பராந்தகனின் நிர்வாகத்தை பற்றி பேசுது, மேற்கொண்ட அனைத்துமே சரி. பராந்தக சோழனுடைய ஆட்சி காலம்தான் இந்த உத்திரமிரு கல்வெட்டு. அரசியல், குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் முறையை பற்றி பேசுது. குடைவரை முறை அங்கே தான் பயன்படுத்தியிருப்பாங்க. முதலாக குடைவரை முறை பயன்படுத்தியதற்கான சான்றும் நம்மளுக்கு இந்த உத்திரமிரு கல்வெட்டு மூலம் தான் கிடைக்கிது. அப்போ மேற்கூறிய அனைத்துமே சரி. அடுத்த கேள்வி, கண்ணகிக்கு யாரால் கோவில் கட்டப்பட்டது? கண்ணகிக்கு யாரால் கோவில் கட்டப்பட்டது? கரிகாலன், செங்குட்டுவன், உக்கிரப்பெருவழுதி, நெடியோன். செங்குட்டுவன், சேரன் செங்குட்டுவனால் தான் கண்ணகிக்கு கோவில் கட்டப்பட்டது. இமயத்திலிருந்து கல் கொண்டு வந்து கோவில் கட்டுவார். இளங்கோவடிகளுடைய அண்ணன் தான் இந்த சேரன் செங்குட்டுவன். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தை படைப்பார். இவர் வந்து கோவில் கட்டுவார். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் சமண அறிஞர்களில் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம். சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம். மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாலங்காடு. மதுரை முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் வந்து சமண முனிவர்களின் முக்கிய கற்றல் மையம் மதுரையில் தான் இருந்திருக்கு. கிபி 5ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் வச்சிரநந்தி என்ற சமண முனிவர் வந்து திராவிட
சமண சங்கத்தையே நிறுவியிருக்கார். மதுரையில் திராவிட சமண சங்கம் நிறுவியிருக்காரு. யாரால் நிறுவப்பட்டதுனா வச்சிரநந்தி. எந்த நூற்றாண்டுனா 5ஆம் நூற்றாண்டில் குறிப்பாக கிபி 470 இந்த காலகட்டத்தில் தான் இந்த திராவிட சமண சங்கம் நிறுவப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. அதே போல் மதுரையில் சுற்றியுள்ள மலை குகைகளில் சமணர் மலை, ஆனைமலை, அழகர் மலை, கிழக்கு குயில்குடி இங்கெல்லாம் வந்து சமண பள்ளிகள் இருந்திருக்கு. சமண பள்ளி மற்றும் கல்லூரிகள் இருந்திருக்கு. சமண கொள்கைகள் போதிக்கப்பட்டிருக்குங்க. அடுத்த கேள்வி, அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் அதியமான், கரிகாலன், பாரி, நெடுஞ்சேரலாதன். அசோகர் கல்வெட்டில் குறிக்கப்படும் சத்தியபுத்திரர் யாருன்னா அதியமான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதியமான். எஸ், ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதியமான் தான். இந்த அதியமான் யார் தெரியுமா? தென்னிந்தியாவின் மூவேந்தர்களுடன் சேர்த்து சத்தியபுத்திர என்ற அரச மரபும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதில்னா அசோகருடைய 2வது பாறை கல்வெட்டில் இந்த சத்தியபுத்திரர் என்ற வார்த்தை இருக்குது. அசோகர்களுடைய 2வது பாறை கல்வெட்டில் அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர். இவர் வந்து கடையேழு வள்ளல்களில் ஒருவராக இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான தான் இந்த சத்தியபுத்திரர் என்று சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி போகலாம். மன்னர்களின் பட்டங்களை பொறுத்துக. பாண்டியர், சேரர், சோழர், ஆய். சரிங்க, நம்ம டைரெக்டாக ஆன்சரே பார்க்கலாம். இதுக்கு மேலே பாண்டியர் என்பது செழியன். பாண்டியர் என்பது செழியன் என்று குறிப்பாங்க. சேரர் என்பது ஆதவன் குறிக்கும், அவங்களுடைய பட்டம். அதே போல் சோழர் என்பது செம்பியன். ஆய் என்பது திதியன். அப்போ ஆன்சர் என்ன இதுக்கு? ஆன்சர் ஆப்ஷன் பி. அந்த பெயர்கள்லாம் பாருங்கள், ரொம்ப முக்கியம். இப்போ பாண்டியர் சொல்கிறோம்ல, பாண்டியர் பேர்லாம் என்ன சொல்லுவோம்? இந்த பாண்டியருக்கு வந்து செழியன் என்ற பெயர் இருக்குது. அதே போல் மாறன் என்ற பெயர் இருக்கும். அதே போல் வழுதி, சடையவர்மன், பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்கிறோம்ல, அதுபோல் மாறன், வழுதி, சடையவர்மன் இதெல்லாமே பாண்டியர்களை குறிக்கிற பேர் தான், அவங்களுடைய பட்டங்கள் தான். அதே போல் சேரருக்கு வந்து ஆதவன், வானவன், குட்டுவன், கோதை, இரும்பொறை இதெல்லாம் வந்து சேரர்களை குறிக்கின்ற பெயர்கள். சோழரை வந்து செம்பியன், கிள்ளி, வளவன், சென்னி இதெல்லாமே சோழர்களை குறிக்கின்ற பெயர்கள். அதே போல் ஆய், வேளிர் குலத்தை சேர்ந்த குறுநில மன்னர்கள் தான் ஆயின்னு சொல்லுவாங்க, திதியன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? 3, 1, 4, 2 பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அடுத்து, ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் யார் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார்? எதை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார்? காவேரி பூம்பட்டினமா, நாகப்பட்டினமா, முசிறியா, கொர்க்கையா? எந்த பகுதி? முசிறி. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று குறிப்பிட்டிருக்காரு. இங்கிருந்து வாசனை பொருட்கள், மிளகுகள்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. எங்கன்னா ரோமானியர்களுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ரோமானியர்கள் வந்து தங்கத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, டேஷ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது? எந்த தமிழ் நூல் வந்து தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது? தொல்காப்பியம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம் வந்து நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை பற்றி பேசும்.
ஒரு 6 நிலைகளை பற்றி பேசுது. காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுதல், பெரும்படை, வாழ்த்தல் என ஒரு 6 நிலைகளை பற்றி இந்த தொல்காப்பியம் பேசுது. காட்சினா கல்லை தேர்ந்தெடுக்கிறது காட்சி என்று சொல்கிறாங்க. கால்கோள் கல்லை நடுவதற்கான நாளை குறிக்கிறது தான் கால்கோள் சொல்கிறாங்க. நீர்ப்படை என்பது கல்லை தூய்மை செய்தல். நடுதல் என்பது கல்லை நடுதல், நினைவு கல்லை நடுதல். பெரும்படை என்பது அந்த கல்லை வழிபாடு செய்தல். வாழ்த்தல் என்பது அந்த யாருக்காக அந்த கல்லை நடுறாங்களோ அந்த வீரனை புகழ்ந்து பாடுதல். 6 நிலைகள், அதிலிருந்து கூட கொஸ்டின் வரலாம். அடுத்து குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம். குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம் பொறுத்த சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்குறேன்ல, அது நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கோசம் தான், ஓகேங்களா? இல்லைன்னா வேகமாக படிச்சுட்டு போயினே இருக்கலாம். அடுத்து பொறுத்துக்க. குறிஞ்சி என்பது என்ன? குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம். குறிஞ்சி சூறையாடலா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குறிஞ்சி வேட்டையாடுதல். வேட்டையாடுதல். மலையும் மலை சார்ந்த பகுதி தானே, அப்போது அங்கே வேட்டையாடுதல். 4. அடுத்து பாலை என்பது சூறையாடல். வறண்ட நிலப்பகுதி. வழிப்பறி செய்வாங்க அங்கே எல்லாருமே. வழிப்பறி, ஏன்னா அங்கே வறட்சி பகுதி, அதனால் வழிப்பறி எல்லாமே இருக்கும். அது சூறையாடலில் வரும். இப்போ பாலை 1, 4, 1 இங்கே ஆப்ஷன் மாற்றிருக்கு. 4, 1. அதே போல் முல்லை என்பது காலை தழுவுதல். ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறல்ல, இப்போது அதை தான் சொல்கிறாங்க, காலை தழுவுதல். மருதம் என்பது களை எடுத்தல். வயலும் வயல் சார்ந்த பகுதியும் தான் மருதம். முல்லை காடு சார்ந்த பகுதியும், அதெல்லாமே தெரியணுங்க. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த பகுதியும், முல்லை என்பது காடு சார்ந்த பகுதியும், மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த பகுதியும், பாலை என்பது வறண்ட நிலம். குறிஞ்சியினுடைய தொழில் வேட்டையாடுதல். முல்லை மக்களுடைய தொழில் அந்த ஆண்ணிரை மேய்த்தல். அதே போல் காலை தழுவுதல், ஏறு தழுவுதல். மருதத்தில் விவசாயம், உழவு தொழில் தான் அவங்களுடைய முக்கிய வேலை. பாலை என்பது வறண்ட நிலம் என்பதால் வழிப்பறி, சூறையாடுதல் இவங்களுடைய வேலையாக இருந்திருக்கு. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றுவர்கள் என்பவர்கள் யார்? அடுத்த கேள்வி பாருங்கள், தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றுவர்கள் என்பவர் யார்? வணிகர் சங்கங்கள். இவங்க வணிகர் சங்கங்கள். டைரெக்டாக நம்ம இங்கே படிச்சுட்டே போகலாங்க, வேகமாக போகலாம். வணிகர் சங்கங்கள். அடுத்த கேள்வி, ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை எந்த செப்பேடு மூலம் அறியலாம்? ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை எந்த செப்பேடுகள் மூலம் அறியலாம்? கரந்தை செப்பேடுகள். எந்த செப்பேடு? கரந்தை செப்பேடுகள் மூலம் அறியலாம். கிபி 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள். மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். எது சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி புணர்தல், இது சரியானா சரி. குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் தலைவன் தலைவி கூடுதலை பற்றி பேசுது குறிஞ்சி. அடுத்து முல்லை என்பது இருத்தல் நிமித்தமும், இதுவும் சரி. மருதம் ஊடல் நிமித்தமும். நெய்தல் பிரிதல் பற்றி பேசுதானா? இல்லை. நெய்தல் என்பது இரங்கல் நிமித்தம் பற்றி பேசும். இப்போ பிரிதல் பற்றி பேசுவது எதுனா பாலை திணைக்குரிய உரிப்பொருள் தான் இந்த பிரிதல். அப்போது தவறாக பொருந்தி உள்ளது 4.
அடுத்து கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அரிச்சலூர். எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அரிச்சலூரில். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும். அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளை கல்வெட்டியலில் கோலோச்சின என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இதில் யாருடைய கூற்று? இங்கே இருக்குல்ல, இது கோலோச்சினா. தென்னிந்திய பிராமிய கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும். அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளை கல்வெட்டியலில் கோலோச்சின என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இது யாருடைய கூற்று? பாருங்கள், பௌத்தர்கள் இவங்களுடைய தொடர்பு தான் அதிகமாக இருக்கான் தென்னிந்திய பிராமிய கல்வெட்டுகளில். இது யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. கே பிள்ளை. ஆன்சர் ஆப்ஷன் சி, முனைவர் கே பிள்ளை. கீழ்வருவனவற்றுள் எவை சோழர் காலத்தில் கல்வி மையமாக திகழ்ந்தது? சோழர் காலத்தினுடைய கல்வி மையமாக திகழ்ந்தது. எண்ணாயிரம், திருபுவனம், திருமுக்கூடல், திருவொற்றியூர். இது எல்லாமே சரிதான். மேற்கூறிய அனைத்தும் சோழர் காலத்துடைய கல்வி மையம். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. வெச்சி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம், வட்கார் செல்வது டேஷ் டேஷாம், உட்கார் எது நின்றல் டேஷ். கொஸ்டின் பாருங்க. வெச்சி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம், வட்கார்மேற் செல்வது வஞ்சி, வட்கார்மேற் செல்வது வஞ்சியாம், உட்கார் எதிர் நின்றல் காஞ்சி. அதாவது வெச்சி என்பது பகைவரின் பசுக்களை கவர்தல். வெச்சி திணை என்பது பகைவரின் பசுக்களை கவர்தல். கரந்தை என்பது கவர்ந்து செல்லப்பட்ட பசுக்களை மீட்டல். அதான் கவர்தல் என்பது மீட்டல் சொல்கிறாங்க. கவர்தல் மீட்டல் என்பது கரந்தையாம். வெச்சி நிறை கவர்தல், கரந்தை மீட்டல். வஞ்சி பகை நாட்டை பிடிக்க அதன் மேல் படையெடுத்து செல்லுதல், வட்கார் மேற் செல்லுதல். வட்கார் மேற் செல்லுது வஞ்சி. படையெடுத்து வரும் மாற்றரசனை தன் நாட்டு எல்லைக்குள் வராமல் தடுத்து போரிடுவது தான் காஞ்சி. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, தமிழ் சமூகம் பெற்றிருக்கும் வாய்மொழி வழக்காறுகளை என்னவென்று கூறலாம்? பான்மரபு, பாணர் மரபு. தமிழ் சமூகம் பெற்றிருக்கும் வாய்மொழி வழக்காறுகளை என்னவென்று கூறலாம்? பான்மரபு, பாணர் மரபு. இரண்டுமே சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டுமே சரிதான். அடுத்து, புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது? புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது? சேரர்கள். எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது? சேரர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பின் வருவனவற்றுள் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிடப்படுகிறது? எந்த கல்வெட்டு தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிடப்படுகிறது? சால்டியான் கல்வெட்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி, சால்டியான் கல்வெட்டு. அடுத்த கேள்வி, கூற்று. பாலி நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு ஆகும். காரணம், பாலி நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர். பாலி நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க.
பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு ஆகும். இது சரிதான். ஓகேங்களா. இங்கே இது குடியிருக்கத்தக்க நிலமானா நிலம்தான், குடியிருக்க முடியும் தான். ஏன்னா ஆனால் நிரந்தரமாக அல்ல. முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் வறட்சியால் திரிந்து உருவாவது தான் இந்த பாலை நிலம். முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் வறட்சி அடைந்து பாலை நிலமாக திரியுது. அங்கே யார் பாருங்கள், எயினர் ஏற்றியர் வந்து தற்காலிகமாக குடியமைத்து வாழ்வாங்க. இது சரி. ஓகேங்களா. குடியிருக்கத்தக்க நிலம்தான். ஆனால் பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர். விலங்குகளை வளர்க்கவில்லை. அவங்க வறுமையின் காரணமாக வழிப்பறி மற்றும் ஆண்நிறைகளை கவர்தல் அவங்களுடைய தொழில்களாகவே இருந்துச்சு. அவங்க வளர்க்கலை. ஓகேங்களா. அவங்களே வறுமையாக தான் இருப்பாங்க. அப்போது இது தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் பி. யாரின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன? யாரின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களின் குறிப்புகள் காணப்படுகின்றன? நந்திவர்மன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நந்திவர்மன். பல்லவ மன்னனான 2ஆம் நந்திவர்மன் காசக்குடி செப்பேடு இவங்களை பற்றி தான் பேசுது. இவங்களுடைய நிர்வாகம் மற்றும் தானங்கள், அதே போல் அபராதங்கள் பற்றிலாம் பேசும். அடுத்த கேள்வி, பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள். பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள்: மல்லப்பாடி, பெருமுக்கல், மையம்பள்ளி, சிறுமலை. பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் அனைத்துமே சரியானவை தான். மல்லப்பாடி, பெருமுக்கல், மையம்பள்ளி, பையம்பள்ளி, சிறுமலை, இங்கெல்லாமே ஓவியங்கள், பாறை ஓவியங்கள் கிடைக்குது. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பண்டைய கால தமிழர்களின் வணிக தொடர்பு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. 1, காவிரி பூம்பட்டினம் அனுராதபுரம் என்று அழைக்கப்பட்டது. 2 பாருங்கள், அல்லங்காடி மற்றும் நாலங்காடி என்று 2 வகை சந்தை இருந்தது. 3 பாருங்கள், பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். காவிரி பூம்பட்டினம் அனுராதபுரம் என்று அழைக்கப்பட்டதா? காவிரி பூம்பட்டினம் வந்து பூம்புகார் என்று தான் அழைக்கப்பட்டது. அனுராதபுரம் என்றெல்லாம் அழைக்கப்படலை. அனுராதபுரம் என்பது இலங்கையில் உள்ள ஒரு பண்டைய தலைநகரம். இலங்கையில் உள்ள ஒரு தலைநகரம் தான் இந்த அனுராதபுரம். காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் என்று தான் அழைக்கப்பட்டது. ஒன்றே தவறு தான். ஓகேங்களா. அதே போல் அல்லங்காடி, நாலங்காடி 2 வகையான சந்தைகள் இருந்தது. இது சரி. பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். இதுவும் சரி. அப்போ 2, 3 சரி, 1 தவறு. பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல்: பரிபாடல், பதிற்று 10, கலித்தொகை, புறநானூறு. எந்த நூல்? பதிற்று 10 தான் சேரர்களை பற்றி சொல்லும். சேரர்களை பற்றி 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்கள். 10 சேரர் அரசர்களை பற்றி பாருங்கள், 10 சேர அரசர்களை பற்றி 10 பாடல்கள். ஒவ்வொரு சேர அரசருக்கும் 10 பாடல்கள். அப்போ 10 சேர அரசர்கள்னால் 100 பாடல்கள். 10 சேர அரசர்களை பற்றி 10 பாடல்கள் என 100 பாடல்கள் வந்து எழுதப்பட்டிருக்கும் பதிற்று 10ல். இதில் வந்து 80 பாட்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு. முதல் 10ம் கிடைக்காது, இறுதி 10ம் கிடைக்காது. 80 பாடல்கள் தான் இப்பொழுது இருக்குது. அடுத்து, தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் எது? தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் முல்லை மலர். ஆன்சர் ஆப்ஷன் சி, முல்லை மலர். அடுத்து, பொறுத்துக்க. சிம்ம விஷ்ணு, ஜெயசிம்மன், ஆதித்ய, சதர்கனி எந்தெந்த வம்சம்னு கேட்டிருக்காங்க. சாளுக்கியர், பல்லவர், சோழர், சாத்தவாகனர். சிம்ம விஷ்ணு வந்து பல்லவ வம்சம். சிம்ம விஷ்ணு பல்லவ வம்சம்.
இந்த சிம்ம விஷ்ணு தான் களப்பிரர்களை வென்று பல்லவ பேரரசை நிலைநாட்டியிருக்கார். பல்லவ வம்சம். ஜெயசிம்மன் சாளுக்கிய வம்சம். ஆதித்யர் இவர் சோழ வம்சம். சதர்கனி சாத்தவாகனர். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? 2 1 4 3. 2 1 4 3. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள். சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் பாண்டியர்கள் தான். சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் பாண்டியர்கள் தான். ஏன்னா மதுரையில் முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கங்கள், முச்சங்கங்கள் நிறுவி ஆதரவு கொடுத்துருக்காங்க. கண்ணமுடிக்குன்னு சொல்லலாம் பாண்டியர்கள்னு. அடுத்த கேள்வி, சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் எது? சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் எது? தொய்யகம், புல்லகம், பயந்தகம், வலம்புரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொய்யகம். கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? உத்திரமேரூர் கல்வெட்டு, அதிகும்பா கல்வெட்டு, அசோகரின் கல்வெட்டு, திருமுக்குடல் கல்வெட்டு. எந்த கல்வெட்டு? அதிகும்பா கல்வெட்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி, அதிகும்பா கல்வெட்டு தான் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி பேசுது. அடுத்த கேள்வி, கீழ்காண்டவற்றை பொருத்தி பொருத்தமான விடையை தேர்க. புலவர்களும் அரசர்களும். புலவர்களையும் அரசர்களையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. பரணர், ஔவையார், காக்கைப்பாடினார், கொல்லிமலை கண்ணனார், குட்டுவன், நல்லி, அழிசி, எழினி. எந்தெந்த புலவர் எந்தெந்த மன்னனை பற்றி பாடியிருக்காங்க? பரணர் அழிசியை பற்றி பாடியிருக்காங்க. பரணர் அழிசியை பற்றி பாடியிருக்காங்க. ஔவையார் எழினி. முதல்ல 3, இரண்டாவது 4. ஔவையார் எழினியை பாடியிருக்காங்க. எழினி என்பது யாருன்னா அதியமான் நெடுமான் அஞ்சு இருக்கார்ல, அவருடைய மகன் தான் இந்த எழினி. பொகுட்டெழினி, அவருடைய பெயர் பொகுட்டெழினி. அப்போ ஔவையார் எழினி பற்றி பாடியிருக்காங்க. காக்கை பாடியினார் இவங்க நல்லி, கடையேழு வள்ளல்களில் ஒருவரான நல்லியை பற்றி காக்கை பாடியினார் பாடியிருக்காங்க. கொல்லிமலை கண்ணகனார், குட்டுவன், சேரமன்னன், அதாவது சேரமன்னன் குட்டுவனை பற்றி பாடியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? 3 4 2 1. ஆன்சர் ஆப்ஷன் சி. சங்ககால சேரர்களின் தலைநகரம் எது? சங்ககால சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. தற்பொழுது இது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறதுனா கரூர். கரூர் தான் தற்பொழுது. அதே போல் இவர்களுடைய துறைமுகங்கள் முசிறி, தொண்டி. இவங்களுடைய துறைமுகம் முசிறி, தொண்டி. கரிகார் சோழனின் இயற்பெயர் என்ன? கரிகார் சோழனின் இயற்பெயர், காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் தான் இவர். இவருடைய இயற்பெயர் திருமாவளவன். இவருடைய இயற்பெயர் திருமாவளவன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். மருத நிலத்தில் வாழும் மக்கள். இந்த 5 திணைகள்லேருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க பாருங்கள். மருத நிலத்தில் வாழும் மக்கள். மருத நிலம் என்பது வயலும் வயல் சார்ந்த பகுதியும் தான் மருத நிலம். வயலும் வயல் சார்ந்த பகுதியும். அப்போ அங்கே வாழக்கூடியவர்கள் உழவர்கள். மருத நிலத்தில் வாழும் மக்கள் உழவர்கள். குறவர் என்பது குறிஞ்சி நில மக்கள். இடையர் என்பது முல்லை நில மக்கள். இடையர் என்பது முல்லை நில மக்கள். அதே போல் பரதவர் என்பது நெய்தல் நிலவர். மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் தான் அவங்களுடைய தொழிலாக இருக்கும். பாலை நில மக்கள் எயினர் சொல்லுவாங்க. அடுத்து போகலாம். பொருந்தாததை கண்டுபிடி. இளஞ்செட் சென்னி, கோட் செங்கானன், பெருஞ்சேரல் இரும்பொறை, பெருநற்கிள்ளி. பொருந்தாததை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இளஞ்செட் சென்னி,
கோச்செங்கானன், பெருநற்கிள்ளி. இவங்க 3 பேருமே சோழ வம்சத்தை சேர்ந்தவர்கள். இவங்க 3 பேருமே சோழ வம்சத்தை சேர்ந்தவர்கள். பெருஞ்சேரல் இரும்புரை, இவர் சேர வம்சத்தை சேர்ந்தவர். இவர் சேர வம்சத்தை சேர்ந்தவர். பெருஞ்சேரல் இரும்புரை. தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை என்று புகழப்பெற்றவர் தான் இவர். அடுத்து போகலாம். சங்க காலத்தின் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது. சங்க காலத்தின் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை எடுத்து கூறுவது. தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 17 கீழ்கணக்கு. எந்த நூல்? தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர். வெண்ணி, மகதம், அவந்தி, வஜ்ரா. எந்த போர்? வெண்ணிப்போர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெண்ணிப்போர். இந்த வெண்ணி என்ற இடம் தஞ்சாவூருக்கு அருகே இருக்கான். இப்போரில் கரிகாலன் தன்னை எதிர்த்த சேர மன்னன், பாண்டிய மன்னன், அதோடு சேர்த்து 11 வேளிர் குல தலைவர்கள், இந்த மொத்த கூட்டமைப்பையும் ஒரே ஆளாக நின்று எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கார். சேர மன்னன், பாண்டிய மன்னன், 11 வேளிர் குல தலைவர்கள், இவங்க அனைவரையுமே ஒற்றை ஆளாக நின்று வெற்றி பெற்றிருக்கார். எந்த போரில்? வெண்ணிப்போரில். இதுதான் அவருக்கு திருப்பு முனையாக அமைந்த போர். சங்க காலத்தில் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை டேஷ் என அழைத்தனர். மரக்கற்பு, கற்பு, சதி, அறக்கற்பு. அறக்கற்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி, அறக்கற்பு. பாண்டிய நெடுஞ்செழியன், ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். இந்த நிகழ்வு என்னென்னா சிலப்பதிகாரத்தில் வரும். கண்ணகியினுடைய கணவன் கோவலனுக்கு மரண தண்டனை விதிச்சிருவார். யார்? இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் மரண தண்டனை விதிச்சிருவார். ஆனால் அது தவறு என்று உணர்ந்த பின்பு, தப்பான தண்டனை கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுவார்னா அந்த இடத்துலையே இறந்துடுறாரு. அவர் இறந்த அந்த நொடியிலேயே அவருடைய மனைவியும் இறந்துடுறாங்க. கோப்பெருந்தேவியும் உடனடியாக இறந்துடுறாங்க. இந்த சம்பவத்தை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் வரும் அறக்கற்பு. இது அறக்கற்பு என அழைத்தனர். அடுத்த கேள்வி, சங்க காலத்தில் விவசாய நிலங்கள் உள்ளிட்ட நிலப்பரப்பு டேஷ் என அழைக்கப்பட்டன. மருதம். விவசாயம் என்பது மருதம், வயலும் வயல் சார்ந்த பகுதியும். இப்போ தான் பார்த்தோம், ஓகேங்களா? மருதம். ஆல்ரெடி சொன்னேன். குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த பகுதியும், முல்லை என்பது காடும் காடு சார்ந்த பகுதியும், மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த பகுதியும், நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த பகுதியும், பாலை என்பது மணலும் மணல் சார்ந்த பகுதியும். ரிப்பீட்டடாக இங்கேருந்து கொஷின் வந்துகிட்டே இருக்குது. வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள். நெய்தல் நில மக்கள் தான் வருணன் என்ற கடவுளை வணங்கியிருக்காங்க. குறிஞ்சி நில மக்கள் முருகன். யாரை வணங்கியிருக்காங்க? முருகன், சேயோன், முருகனை வணங்கியிருக்காங்க. முல்லை நில மக்கள் திருமால், மாயோன். நெய்தல் நில மக்கள் வருணன். அடுத்து பாருங்கள், மருத நில மக்கள் இந்திரன், வேந்தனை வணங்கியிருக்காங்க, அதாவது வேந்தன். பாலை நில மக்கள் கொற்றவை, காளி. கண்டிப்பாக கொஷின்ஸ் இதிலிருந்து கண்டிப்பாக கேட்கலாம், ஏன்னா ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. அடுத்து, சங்ககாலம் என்பது டேஷ் உலக காலத்தோடு தொடர்புடையது. சங்ககாலம் என்பது எந்த உலக காலத்தோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இரும்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி, இரும்பு காலத்தோடு தொடர்புடையது. அடுத்து, பாண்டிய அரசு செல்வ செழிப்புமிக்க
உலோகவிய மிக அற்புதமான பகுதியாகும். பாண்டிய அரசு செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து கூறிய அறிஞர். யார் ஆன்சர் பண்ணுங்க. மார்கோபோலோ. ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்கோபோலோ தான் அவ்வாறு சொல்லியிருப்பார். வெனிசு நாட்டு பயணி மார்கோபோலோ தான் சொல்லியிருப்பார். இவருடைய காலம் வந்து 13ஆம் நூற்றாண்டு. அடுத்து, சிபார்ஸ் என்ற சொல் எதை குறிக்கிறது? சிபார்ஸ் என்ற சொல் எதை குறிக்கிறது? வணிக படகுகள். ஆன்சர் ஆப்ஷன் சி, வணிக படகுகள். எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜனின் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டன? நடராஜனின் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டன. சோழர் காலத்தில். எந்த காலம்? சோழர் காலத்தில். இந்த லாவோட்ஸ் முறைன்னு சொல்லியிருப்பாங்க. அதன் மூலம் தான் அதை செஞ்சுருப்பாங்க. சோழர் காலத்தில் தான் செஞ்சுருக்காங்க. சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது? சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட பண்டிகை திருவாதிரை. என்ன பண்டிகை? திருவாதிரை. அதாவது இந்திர விழான்னு கூட சொல்லுவாங்க இதை. திருவாதிரை, இந்திர விழா. அடுத்து பாருங்கள், திணையிலிருந்து தான் கேட்டிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இப்போ தான் சொன்னேன், அதனுடைய கடவுளோட கேட்டிருக்காங்க. குறிஞ்சி என்பது யார்? குறிஞ்சி முருகன். 2 எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இதோ வருங்க. குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், பாலை காளி. ஆன்சர் ஆப்ஷன் சி. சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக இருந்தது டேஷ் ஆகும். சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக இருந்தது டேஷ். களஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் பி, களஞ்சு. அடுத்து, பண்டைய காலங்களில் இந்தியாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற வர்த்தக மார்க்கம் டேஷ் என அழைக்கப்பட்டது. ஹர்பல் மார்க்கம். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹர்பல் மார்க்கம். அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் நாள் ஒன்றுக்கு டேஷ் நாழிகை. சங்க காலத்தில் நாள் ஒன்றுக்கு டேஷ் நாழிகை. எத்தனை நாழிகை தெரியுமா? 60 நாழிகைகள். இப்போ காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம்ல நிமிடம், 24 நிமிடம் வந்து ஒரு நாழிகையா. 24 நிமிடம். ஒரு நாழிகை என்பது 24 நிமிடம். 60 நாழிகை தான் ஒரு நாள். சங்க காலத்தில் ஒரு நாள். பகல் 30 நாழிகை, 30 நாழிகைன்னு பிரிச்சிருக்காங்க. அதே போல் ஒரு நாழிகை என்பது 24 நிமிடம். சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்கு. ஏறு தழுவுதல், அம்மானை, கிளுகிளி கலங்கு. ஏறு தழுவுதல். சங்ககால மக்களின் வீரமிக்க பொழுதுபோக்கு ஏறு தழுவுதல். அடுத்து, முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல். முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல். இயற்கை வரலாறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இயற்கை வரலாறு. இதனுடைய ஆசிரியர் யார்? பிலினி. ரோமானிய எழுத்தாளரான மூத்த பிலினி தான் இதனுடைய ஆசிரியர். இவர் தான் சொல்லியிருக்காரு இந்தியாவின் முதல் பேரங்காடி முசிறி என்று. எந்த நூல் பாருங்கள்? இயற்கை வரலாறு. சங்ககாலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர். சங்ககாலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் தமிழ் பிராமி எழுத்து.
அடுத்த கேள்வி பாருங்கள். சங்கப்புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினர்? மதுரை, திருச்சி, கரூர், பூம்புகார். எங்கே? மதுரை. எங்கு? மதுரை. ஏன்னா மதுரையில் தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்துருக்காங்க. முச்சங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள். திணைகளிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி என்பது குறிஞ்சி என்ன பகுதி? மலையும் மலை சார்ந்த பகுதியும். குறிஞ்சி என்பது மலைப்பகுதி. முல்லை என்பது காடு. எங்கே இருக்குது? காடு சார்ந்த பகுதியும். முல்லை என்பது காடு சார்ந்த பகுதியும். குறிஞ்சி என்பது மலைப்பகுதி. முல்லை என்பது காடு சார்ந்த பகுதியும். மருதம் என்பது விவசாய பகுதி, வயலும் வயல் சார்ந்த பகுதியும். நெய்தல் என்பது கடலோர பகுதி. பாலை என்பது பாலைவனப்பகுதி. ஆன்சர் ஆப்ஷன் டி. ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். உழவு தொழிலுக்கு அடுத்தபடியாக பழங்கால தமிழர்கள் டேஷ் தொழில் ஈடுபட்டிருந்தனர். உழவு தொழிலுக்கு அடுத்தபடியாக பழங்கால தமிழர்கள் ஈடுபட்டது வாணிபத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சங்கம் என்ற சொல் எதை குறிக்கிறது? பெரியவர்களின் அவை, கலைஞர்களின் அவை, தமிழ் கவிஞர்களின் அவை, தமிழ் அரசர்கள் அவை. சங்கம் என்ற சொல் தமிழ் கவிஞர்களுடைய அவையை தான் சங்கம் என்று சொல்லியிருக்காங்க. தமிழ் கவிஞர்களுடைய அவையை. சரியானவற்றை பொறுத்துக. நாழிகை வட்டில் நாழி, அம்பாரம், பதக்கு பொறுத்து சொல்லியிருக்காங்க. நாழிகை வட்டில் என்பது நேர அளவு. நாழி என்பது சிறிய அளவை குறிக்கிறது தான் நாழி. அம்பாரம் என்பது பெரிய அருங்கோண அளவை, பெரிய முகத்தல் அளவை சொல்கிறாங்க. பெரிய அருங்கோண அளவை. பதக்கு என்பது குதிரை கிராம் அளவு. அதாவது தானியங்களை அளக்கும் ஒரு முகத்தல் அளவு தான் அப்படி சொல்கிறாங்க. தானியங்களை அளக்கும் ஒரு முகத்தல் அளவு குதிரை கிராம் அளவுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் என்ன? 4, 1, 2, 3. ஆன்சர் ஆப்ஷன் சி. தமிழ்நாட்டில் நகரமயமாதல் எந்த நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழாய்வு கூறுகின்றது. ஆறாம் நூற்றாண்டு பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறதாம். அடுத்து சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துருப்போம். சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை தமிழ் பிராமி. அடுத்த கேள்வி பாருங்கள். சங்ககால பெண்கள் அணியும் நெற்றி ஆபரணம். முத்தாரை. நெற்றியில் அணியக்கூடிய ஆபரணம் முத்தாரை. அடுத்து பாருங்கள். அசோகரின் எந்த முக்கிய பாறை ஆணையில் சேர, சோழ மற்றும் பாண்டிய மன்னர்கள் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளது? அசோகரின் எந்த பாறை ஆணை? 13வது பாறை ஆணையில் தான் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் பற்றிய குறிப்பு இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி பாருங்கள். கல்வெட்டு. எந்த கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுகிறது? உத்திரமேரூர் கல்வெட்டு. இதையும் நம்ம பார்த்துட்டோம். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. யவனப்பிரியா என்ற சொல் எதை குறிக்கிறது? மிளகு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மிளகை தான் குறிக்கிறது.
சமஸ்கிருத சொல்லாம். யவனப்பிரியா என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம். மறுபடியும் திணையிலிருந்து கொஷின் வருது. விலங்கோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி புலி, அதே போல் யானை கரடியும் குறிஞ்சி நில விலங்குகள் தான். பாலை, பாலை என்பது நரி. அதே போல் செந்நாயும் வரும். முல்லை, முல்லை என்பது ஆடு. மருதம் எருமை, நீர்நாயினும் வரலாம். அப்போ 3, 4 என்ன ஆன்சர்? 3, 4, 1, 2 இங்கே எங்கேயுமே வரலையா? 3, இது மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். 3, 4, 1, 2 இதை டிக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, கீழ்கண்டவற்றில் முல்லை நில தலைவன் அல்லாதவர் யார்? முல்லை நில தலைவன் அல்லாதவன். அண்ணல், தோன்றல், நாடன், வெர்பன். முல்லை நில தலைவன் அல்லாதவன். வெர்பன். ஆன்சர் ஆப்ஷன் டி, வெர்பன். அடுத்த கேள்வி பாருங்கள். அல்வினை பிராமண இசைவு திட்டு என்பது. அல்வினை பிராமண இசைவு திட்டு என்பது அடிமை விற்பனை விலை ஆவணம். அதாவது அடிமைக்கு விற்கப்பட்டவர்களையும் பற்றி பேசுது. அடிமைக்கு விற்கப்பட்டவர்களை பற்றி தான் இந்த அல்வினை பிராமண இசைவு திட்டு பேசுது. இது ஒரு ஆவணமா. அடுத்த கேள்வி போகலாம். நடுகள் வழிபாட்டின் 6 படிநிலைகளை குறிப்பிடும் நூல். ஆல்ரெடி நான் இதை முதல்லையே சொல்லிட்டேன். தொல்காப்பியம். நடுகள் வழிபாட்டின் 6 படிநிலைகளை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். அந்த 6 படிநிலை என்னன்னு சொன்னேன். சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது என்பதில் எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது என்பதை எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது? குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்க. அதே போல் முக்கியமாக புறநானூறும் அகநானூறும் பேசும். பண்டமாற்று முறையை பற்றி பேசும். இங்கே புறநானூறும் அகநானூறும் கொடுக்கல, குறுந்தொகை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் புறநானூறு அகநானூறையும் நோட் பண்ணிக்கோங்க. பின்வருபவைகளில் தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நற்பண்பாக கருதப்படுவது? அன்பு, அறம், கற்பு, வீரம். கற்பு. தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நற்பண்பு கற்பு. அடுத்து, சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்படும் தெய்வம். சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்படும் தெய்வம் முருகன். தமிழ் கடவுள் முருகன். சங்ககாலத்தில் அம்பனம் என்பது யாது? சங்ககாலத்தில் அம்பனம் என்பது யாது? நெல்லை அளக்க பயன்படும் ஒரு கருவியா? நெல்லை அளக்க பயன்படும் ஒரு கருவி. பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது? தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு. காரவேலாவின் அதிகும்பா கல்வெட்டு தமிழ் கூட்டமைப்பை பற்றி குறிப்பிடுகிறது. காரவேலாவின் அதிகும்பா கல்வெட்டு. கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு. அதிகும்பா கல்வெட்டு. ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டினும் வருது, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சுயர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு எது? சுயர்களை பற்றி குறிப்பிடும் முதல் கல்வெட்டு.
13வது பாறை கல்வெட்டு, அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு தான் சோழர்களை பற்றி குறிப்பிடும் முதல் கல்வெட்டு. இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தாங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டில் எந்த மொழி இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது? எந்த மொழி இந்தியாவின் பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது 13ஆம் நூற்றாண்டில்? 3ஆம் நூற்றாண்டில். பிராகிருத மொழி. எந்த மொழி பாருங்கள்? பிராகிருதம். எந்த நூற்றாண்டு பாருங்கள்? 3ஆம் நூற்றாண்டு. கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லின் பொருள் விளக்கம். உடற்பயிற்சியா, மந்திரங்களின் ஓதலா, வழிபடுதலா, மனதை ஒருமுகப்படுத்துதலா? ஆப்ஷன் டி, மனதை ஒருமுகப்படுத்தல். மறுபடியும் திணையிலிருந்து கொஸ்டின். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். குறிஞ்சி முல்லை மருதம். குறிஞ்சி என்பது முருகன். 2ல் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? குறிஞ்சி என்பது முருகன். அடுத்து முல்லை. முல்லை என்பது திருமால். 2, 3. மருதம் இந்திரன். நெய்தல் வருணன். அடுத்து இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ரேட்டஸ் கூறிய பொருள். இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ரேட்டஸ் கூறிய பொருள் எது? மிளகை தான் அவ்வாறு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். ஹிப்போக்ரேட்டஸ் இந்திய மருந்து என்று சொல்லியிருக்காரு. பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எது? பின்வரும் துறைமுகங்களின் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் உறையூர் தான். உறையூர் என்பது தலைநகரம். உறையூர் தலைநகரம். புகார் சோழர்களின் துறைமுகம். கொர்க்கை பாண்டியர்களின் துறைமுகம். தொண்டி சேரர்களின் துறைமுகம். புகார் சோழர்களின் துறைமுகம். உறையூர் என்பது தலைநகரம், சோழர்களுடைய தலைநகரம். உறையூர் சோழர்களுடைய தலைநகரம். அடுத்து கூற்று. பாணினியன் சமஸ்கிருதம் வேதத்தை விட மிகவும் எளிமையாக இருந்தாலும் மிகவும் சிக்கலான மொழி. பாணினியன் சமஸ்கிருதம் வேதத்தை விட மிகவும் எளிமையாக இருந்தாலும் மிகவும் சிக்கலான மொழி. ஒவ்வொரு தொடக்கக்காரர் பாணினியன் இசை வழக்கு சேர்க்கை விதிகளை மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தை மேற்கொள்கின்றனர். கொஞ்சம் அன்டைமில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதனால் வாய் கொஞ்சம் வளருது. ஒவ்வொரு தொடக்கக்காரர் பாணினியன் இசை வழக்கு சேர்க்கை விதிகளை மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தை மேற்கொண்டனர். இதுக்கான ஆன்சர் பாருங்கள். கூற்று காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். அடுத்த கேள்வி. அதே கூற்று காரணம். தமிழக ஆட்சியாளர்கள் தமிழ் மற்றும் தமிழ் புலவர்களை அவர்கள் அவையில் ஆதரவளித்தனர். தமிழ் ஆட்சியாளர்கள் தமிழ் மற்றும் தமிழ் புலவர்களை அவர்கள் அவையில் ஆதரவளித்தனர். மன்றம், அவை, அம்பலம் மற்றும் மன்று போன்ற சொற்கள் அரசவையில் பயன்படுத்தப்பட்டது. கூற்று காரணம் இரண்டும் உண்மைதான், ஆனால் சரியான விளக்கம் அல்ல. இது இரண்டுமே சரியான பொருத்தம் அல்ல. பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது எது? பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது. மீனவர், பஞ்சவர். இவங்களுடைய கொடி மீன். இவங்களுடைய சின்னம் மீன் சின்னம் தான். அதனால் மீனவர் என்று அழைப்பாங்க. அதே போல் தங்களை மகாபாரதத்தில் வரக்கூடிய பஞ்சவரோடு பொருத்தி கொள்வாங்க. பஞ்சபாண்டவர்களோட பொருத்தி கொள்றதால பஞ்சவர் என்றும் அழைக்கப்படுறாங்க. அடுத்து பாருங்கள். சோழர்களை பற்றிய சரியான வாக்கியம். 1. அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது
தமிழகத்தின் சுதந்திர அரசராக அவர்கள் விளங்கினர். கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் அன்பில் சாசனமும் சோழர்களை பற்றிய தகவல்களை கூறுகின்றது. இது மூணுமே சரிதான். கபாடாபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன். கபாடாபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் முடத்திருமாறன். யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, முடத்திருமாறன். அடுத்த கேள்வி, மன்றம், சப்தாங்கா, என்பேராயம், பொதியியல். மன்றம் என்பது பொது இடத்தை குறிப்பது. மன்றம் என்பது கூடுகை நடத்த இடம், அதாவது ஊர் மன்றம் சொல்கிறாங்க. கூடுகை நடத்தும் இடம், ஊர் மன்றம் தான் மன்றமா. கூடுகை நடத்தும் இடம். சப்தாங்கா என்பது 7 பிரிவுகள். என்பேராயம் நிர்வாக குழு, 8 பேர் கொண்ட நிர்வாக குழு தான் என்பேராயம். பொதியியல் என்பது தான் பொது இடம். 3 4 2 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் அம்பனம் என்ற சொல் எதை குறிக்கிறது? இதையும் பார்த்துட்டோம். என்ன? நெல் அளவை குறிப்பது. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இந்த கொஸ்டினையும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 3வது தமிழ்ச்சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் முடத்திருமாறன். யார்? முடத்திருமாறன். இதுவும் ரிப்பீட்டடாக வருது. அடுத்து பாருங்கள், மறுபடியும் திணையிலிருந்து கொஸ்டின் வருது பாருங்கள். ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இருந்தாலும் சொல்கிறேன். மருதம் என்பது அதனுடைய கடவுள், மருதத்தினுடைய கடவுள் இந்திரன். நெய்தலுக்கு வந்து வருணன், பாலைக்கு வந்து கொற்றவை, முல்லை வந்து மாயோன். சரியா? மருதம் என்ன சொன்னேன்? மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலைக்கு வந்து கொற்றவை, முல்லைக்கு மாயோன். சரிதான். ஆன்சர் வந்து 2 1 4 3 ஏ. தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றினை டேஷ் மாவட்ட கல்வெட்டின் மூலம் அறியலாம். உத்திரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டம். ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. அடுத்து, ரோமாபுரி பேரரசு உருவாவதற்கு முன்னிருந்தே மலபார் கடற்கரைக்கும் அரேபியாவிற்கும் இடையே வியாபார தொடர்பு இருந்தது என கூறியது யார்? ஏபி இப்ராஹிம் குன்சி. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏபி இப்ராஹிம் குன்சி. மலபார் கடற்கரைக்கும் ரோமாபுரி அரேபியருக்கும் இடையே வியாபார தொடர்பு பற்றி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் திணையிலிருந்து கேள்வி. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சி என்பது மலை. முல்லை என்பது காட்டுப்பகுதி. அப்போது 4 2 1 3. மருதம் வளமான பகுதி, நெய்தல் கடல் பகுதி. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் வந்துடும் போல். அடுத்து பாருங்கள், பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்புகள் இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு இக்கூற்றினை வெளிப்படுத்தியவர். ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்பு இருந்தது, இதை வெளிப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆர் செவல். பாணர் என்பவர் யார்?
பாணர் என்பவர் பாட்டு பாடுபவர். தொடக்கத்தில் ரோமாபுரியர்கள் எந்த உலோகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர்? தொடக்கத்தில் சில்வர். ஆப்ஷன் டி வெள்ளி, சில்வர். அடுத்து பாருங்கள், இந்த கேள்வியும் பார்த்துட்டோம். புலவர்களை பற்றி பாடியவர்கள். பரணர், ஔவையார், காக்கை பாடினார். பரணர், ஔவையார், காக்கை பாடினார். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். பரணர் என்பது அழிசியை பற்றி பாடியிருப்பார். ஔவையார் யாரை பற்றி பாடியிருப்பாங்க? எழினியை பற்றி பாடியிருப்பாங்க. காக்கை பாடினார் குட்டுவனை பற்றி பாடியிருப்பாங்க. கொல்லிமலை கண்ணனார் காக்கை பாடினார் யாரை பற்றி பாடியிருப்பாங்கன்னா நல்லியை பற்றி பாடியிருப்பாங்க. கொல்லிமலை கண்ணனார் தான் குட்டுவரை பற்றி பாடியிருப்பாங்க. இதையும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சி 3, 4, 2, 1. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுடன் உதவி அவைகள் யாவை? சங்ககால மன்னர்களுக்கு உதவி அவைகள். ஐம்பெருங்குழு, எண்பேராயம். ஐம்பெருங்குழு, எண்பேராயம். மணிமேகலையில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து சேரர்களின் அடையாள மாலை. சேரர்களின் அடையாள மாலை. பனம்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். ஆரிய கடவுளில் போர்க்கடவுள் மற்றும் காலநிலை கடவுளாக இரு பணிகள் செய்யும் கடவுளாக கருதப்படுபவர் யார்? இந்திரன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்திரன். அடுத்து கணக்காயர் என்ற பெயர் எதனை குறிக்கிறது? கணக்காயர் என்ற பெயர் எதனை குறிக்கிறது? ஆசிரியர்கள். எதை குறிக்கிறது? ஆசிரியர்கள். அடுத்துங்க, கூன்பாண்டியன் உண்மையான பெயர். கூன்பாண்டியனின் உண்மையான பெயர் நெடுமாறன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நெடுமாறன். சரிங்க, தமிழ் சமுதாய வரலாறு இந்த டாப்பிக்கை நம்ம முழுமையாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 100 கேள்விக்கு மேலே தான் பார்த்துருப்போம். 100 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு மேலே தான் கண்டிப்பாக பார்த்துருப்போம். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலோ எதனா சந்தேகம் இருந்தாலோ உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். சரிங்க, நன்றி. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.